அன்புக்குரியவர்களே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் தயவு செஞ்சு கவனமாக வாசிச்சு பாருங்கள். கர்த்தருடைய ஆசாரியர் ஏலிங்கிறவருக்கு 2 பசங்கள் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஆசாரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க துன்மார்க்கராக இருக்காங்க. அவங்க கர்த்தரை அறியவில்லை. ஜனங்க தேவனுக்கு பலி செலுத்த வந்தாங்கன்னா தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த இறைச்சிகள்லாம் வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க, எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இதனால் ஜனங்க கர்த்தருடைய காணிக்கையே வெறுப்பா என்ற அளவுக்கு நிலைமை போயிடுச்சுங்க. ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டம் கொடுக்குற ஸ்திரீகள் கிட்ட இவங்க தவறுகள் பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு தானே கேட்குறீங்க. ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவங்களுக்கு சம்பவிச்சது. ஆனால் நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதியிருக்குங்க. அதாவது அங்கே நடந்தது இங்கேயும் நடக்க அநேக வாய்ப்பு இருக்குதுங்க. சரி, நம்ம பார்த்த இந்த சம்பவத்தின் பிரகாரம் இன்றைக்கி நடக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு காணிக்கையை நம்ம மனம் உவந்து கொடுக்குறோமா அல்லது வலுக்கட்டாயமாக வாங்கி கொள்ளப்படுதா? அதாவது சர்ச்சில் காணிக்கை கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் கூட வந்துடலாம் அப்படிங்கிற மனநிலைமையில் நம்ம போயிட்டு வர முடியுதா? அந்த சம்பவத்தில் கர்த்தருக்கு கொடுத்தா கொடுங்க, ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு வலுக்கட்டாயமாக வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இண்டிவிஜுவலாக கர்த்தருக்குன்னு ஏதாவது செய்கிறோமா அல்லது ஊழியக்காரர் மூலமாக தான் செய்ய முடியுதா? ஊழியக்காரர் இல்லாமல் கர்த்தருக்குன்னு எதுவும் இண்டிவிஜுவலாக செஞ்சுருக்க மாட்டீங்க. இண்டிவிஜுவலாக நீங்களே கர்த்தருக்கு செஞ்சு பாருங்களேன். அதாவது கர்த்தர் சொன்ன மாதிரி தான தர்மம் பண்ணுறது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, இது மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்களேன், ஊழியக்காரர்கள் இல்லாமல் நீங்களே. அடுத்தது, கர்த்தருக்கு காணிக்கையை விருப்பத்தோடு கொடுக்குறீங்களா வெறுப்பாக கொடுக்குறீங்களாங்கிறது அவங்க மனசை பொறுத்தது. ஆலயத்துக்கு வர ஸ்திரீகள் கிட்ட கூட அவங்க தவறாக நடந்திருக்காங்க. இன்றைக்கி இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கே வெட்ட வெளிச்சமாக தெரியுதுங்க. இவங்களுக்கு தண்டனை கர்த்தர் சங்காரம் பண்ணிட்டார். ஏன்னா ஏலி சொன்னப்போ கூட இவங்க கேட்டு தேவன்கிட்ட மனம் திரும்பியிருக்கலாம். தேவன் கண்டிப்பாக மன்னிச்சிருந்திருப்பார். ஆனால் இவங்க அதை செய்யலை. இது மாதிரி இன்றைக்கி யாராவது ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கர்த்தருக்கு விரோதமாக பண்ணாதீங்க. மனசுக்கு மாறிக்கிங்க கர்த்தருக்கு முன்பாக. அன்புக்குரியவர்களே, இரட்சகர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டிருக்காரு. இது மாதிரி போலியானவர்கள்கிட்ட நம்ம ஏமாந்து நம்மளுடைய ரட்சிப்பை வீணாக்கிற வேண்டாங்க.